ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம மோடிஜி ராமேஸ்வரத்தில் போட்டி போட போகிறாரு அப்படின்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னாடி மோடி வந்து ராமநாதபுரம் தொகுதியில் போட்டி போட போகிறாருன்னு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் ஒன்று போட்டிருந்தோம். நம்ம தான் அதை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணோம் 6 மாதத்துக்கு முன்னாடியே. 8 மாதத்துக்கு முன்னாடியே போட்டி போட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்பு ஹைதராபாத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. அதாவது ஆர்எஸ்எஸ் புள்ளிகளும் பாஜகவை சேர்ந்த மூத்த இவங்கெல்லாம் ஒரு ரகசிய கூட்டம் ஒன்று போட்டாங்க. அது வந்து எங்கன்னா தெலுங்கானா எலெக்ஷனுக்கு முன்னாடி, தெலுங்கானா எலெக்ஷன் இப்போ தான் நடந்து 1 மாதத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்பு அந்த கூட்டத்தை போட்டாங்க. அந்த கூட்டத்தில் வந்து மோடிஜி தன்னுடைய விருப்பத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தகவல் கசிஞ்சுது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, காசி ராமேஸ்வரம் இந்த ரெண்டுமே இந்துக்களுக்கு வந்து ஒரு முக்கியமான புனித தலமாக கருதப்படுது. ஏற்கனவே ஒரு காசியில் தான் வந்து போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காரு, காசி உள்ளடக்கிய தொகுதியில் தான். ஸோ வந்து இப்போ என்னென்ன அயோத்தியாவில் அவர் ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு வந்து ராமேஸ்வரத்துலேயும் போட்டி போட்டோம் அப்படின்னா அது இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு பில்டப்பை கொடுக்க முடியும் அப்படின்றதுனால அவர் இதை தேர்வு செய்தார் அப்படின்னு பார்த்தாங்க. அதற்காக ஒரு பெரிய லாபி பண்ணாங்க. என்ன லாபி பண்ணாங்க அப்படின்னா, அது வந்து விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த 2 சட்டமன்ற தொகுதிகளும் மீதி வந்து ராம்நாத் தொகுதியில் வந்து ஒரு 4 சட்டமன்ற தொகுதிகளும் அடங்கியது தான் வந்து அந்த நாடாளுமன்ற தொகுதி. அதுக்குள்ளே தான் ராமேஸ்வரமும் வருது. சரிங்களா? ஸோ இப்போ ராமேஸ்வரம் தொகுதி வந்து ராமநாதபுரம் தொகுதி தான் ராமேஸ்வரமும் உள்ளடக்கிய தொகுதி. ஸோ இப்போ இங்கே போட்டி போட்டோம்னா நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகும். கிட்டத்தட்ட மத்திய பிரதேசம் யூபியிலலாம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா கூட, நம்ம சாப்பிட்றோம், அவங்க ரொட்டிக்கே வழி இல்லைன்னா கூட எப்படியாவது காசி பார்த்துட்டு ராமேஸ்வரம் பார்த்துட்டு சாகிறதுக்குள்ள அப்படின்றத பல மக்கள் வந்து அதை ஒரு இதாக கடமையாக நினைச்சு கொண்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ராமேஸ்வரத்துலேயும் மோடி போட்டி போடுறாரு அப்படின்னா நார்த்தில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும்னு சொல்லி ஒரு செட்டப் பண்ணாங்க. என்ன செட்டப் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் கிருஷ்ணசாமி இவரெல்லாம் வந்து சேர்த்து வைத்தது, அதாவது கிருஷ்ணசாமியெல்லாம் வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தது, அதே மாதிரி நம்ம தேவநாதனை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜான் பாண்டியனை கொண்டு வந்ததெல்லாம் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, இந்த பகுதியில் வந்து முஸ்லீம் வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு 15% மேலே 20% வரைக்கும் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்று குறிக்கப்பட்ட பட்டியலினத்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் வந்து என்னென்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30% பேர் அங்கே இருக்காங்க. ஸோ வந்து ஏற்கனவே ஜான் பாண்டியன் 90களில் அங்கே வந்து போட்டி போட்டு 50,000 வாக்குகளுக்கு மேலே தனியாக சுயேட்சையாக நின்று வாங்கியிருக்காரு. ஸோ அப்போ வந்து ஒரு பெருவாரியான வாக்குகள் அவருக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு கொண்டு அவரை பயன்படுத்தி கொள்ளலான்னு சொல்லி இந்த தேவநாதன் யாதவ் எதுக்கு சேர்த்துருக்காங்க அப்படின்னா, ராமநாதபுரத்தில் வந்து ராமநாதபுரம் நகரில் வந்து கிட்டத்தட்ட 55,000 60,000 வாக்குகளுக்கு மேலே யாதவ சமூகத்தோட வாக்கு இருக்குது. ஸோ இப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்கன்னா இந்த ஜாதிக்காரவங்களாம் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லைன்னா கூட ஒரு லாபி பண்ணுறதுக்கு ஒரு செட்டப் அப்படின்ற மாதிரி இது அதிமுகவில் வந்து போட்டிடுறாருன்னா அதிமுக வாக்குகள் பல்காக விழுந்துடும். ஸோ இதுதான் அவர்களுடைய பிளானாக இருந்தது. இதுக்கிடையில் அண்ணாமலை வந்து சொதப்பி விட்டு அதிமுக விட்டு விலகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை செஞ்சு விட்டோன்னே கொந்தளிச்சிட்டாரு. என்னடா நம்ம இதிலே வந்து மண்ணை போட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் வந்து அண்ணாமலை மேலே பயங்கர காண்டில் இருந்து ஒரு குறுகிய காலம் வரைக்கும் இருந்தபோது, ஆனால் அண்ணாமலை கொடுத்த வாக்குறுதி என்னென்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, தனிப்பட்ட முறையில் பாஜக நின்னாலும் அதில் நீங்கள் போட்டி போடாலும் ஜெயிக்குவதற்கு என்ன வழியோ அதை நான் செய்கிறேன்னு சொல்லி போய் சப்பக்கட்டு கட்டி எல்லாம் பண்ணி திருப்பி இவர் மேலே இருக்க நம்பிக்கையில் என்னென்னா அப்போ தான் அந்த யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த யாத்திரை ராமேஸ்வரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. ஏன்னா கன்னியாகுமரி இருக்குது, ஏன்னா கொங்கு பெல்ட் இருக்குது, சென்னையிலேருந்து யாத்திரையை துவங்கியிருக்கலாம். ஏன் ராமேஸ்வரத்தில் அப்படின்னா அது வந்து மோடிஜி அங்கே போட்டி போடுறதுக்கான ஒரு அடித்தளம் அமைப்பதற்காக தான் அங்கே ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லி ராமேஸ்வரத்தில் ஒரு பில்டப் கொடுத்தாங்க. ராம்நாட்லாம் பில்டப் கொடுத்துட்டு இருந்தது காரணம் அதுதான். ஸோ அதுவும் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மோடிஜி போட்டு போட்டால் மரண தோல்வி அடைவார் அப்படி அதிமுக கூட்டணியிலாம் அப்படின் போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பகுதியில் ராமநாதபுரம் பகுதியில் டிடிவி தினகரனுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது, சசிகலாவுக்கு இருக்குது. ஏன்னா அந்த தேவரின மக்கள் வாக்கு இருக்கிறதுனால ஏடிஎம்கே கலந்து போயிடுச்சுனாலும் ஏடிஎம்கே நம்மளுடைய அடிமை எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அது பயங்கரமான பிளான். எஸ்டிபிஐ பற்றி, அதாவது முஸ்லீம் கட்சி இருக்கு இல்லையா, எஸ்டிபிஐ, அவர்களுக்கு இது தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அதை நான் தொடர்ந்து சொல்கிறேன். எப்படி ஆட்டையை போட்டு ஜெயிப்பதற்கு, மோடி ஜெயிப்பதற்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள், இதை எதிர்க்கிறதுக்கு திமுக எப்படி வந்து மோடியை தோற்கடிக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கு அப்படின்றது தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அதிமுக விலகிடுச்சா, இப்போ பாஜக தனியாகிடுச்சு. அப்போ பாஜகவில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அதாவது பட்டியலினத்து மக்களுக்கான கட்சிகளாக கருதப்படும் கிருஷ்ணசாமி அவர்களுடைய கட்சியும் நம்ம அண்ணன் ஜான் பாண்டியனோட கட்சியும் உள்ளே இழுத்தாச்சு. அங்கே யாதவ் ஓட்டு இருக்குன்னா யாதவர்களை இவர் தேவநாதனே உள்ளே இழுத்தாச்சு. ஸோ இது ஒரு ஜாதி லாபி பண்ணி ஒரு 50,000 75,000 ஓட்டுலேருந்து 1,00,000 ஓட்டு வரைக்கும் இதன் மூலமாக விழுந்துடும். அப்போ மோடி போட்டி போடுறாருன்னா அதுக்கு ஒரு பெரிய ஓட்டு விழுகும். அப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, தினகரனை உள்ளே இழுத்தோம்னா அதுலேயே ஒரு கணிசமான வாக்குகள் விழுகும். எனவே வந்து கட்டாயமாக ஒரு பிரதமரே போட்டியிடுறாரு அப்படின்ற வகையில் பொதுவான வாக்குகளையும் போட்டு சரி போனால் போதுன்னு போட்டுருவாங்க. இதன் மூலமாக நம்ம ஜெயிச்சிடலான்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து என்ன ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள் ஓட்டு பல்காக வந்து டிஎம்கேக்கு தானே விழுகும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதுனால அதை உடைப்பதற்காகத்தான் பெரும் பொருட்செலவில் SDPI மாநாட்டு நடத்தப்பட்டது. ஏன்னா அவர்களை பலிகட ஆக்குவதற்காக. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கேக்கு விழுகக்கூடிய முஸ்லீம் ஓட்டுகளை உடைப்பதற்காக SDPI உள்ளே இழுத்து மோடி போட்டி போட்டார்னா அவரை எதிர்த்து என்ன பண்ணுறது அப்படின்னா, SDPIக்கு தலையில் கட்டி விட்டுறது, ஒரு சீட்டை கட்டி விட்டால் என்ன ஆகும், அவர்களும் வந்து என்னென்னா இந்த ஒட்டகம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ராஜஸ்தான்லாம் ஒரு வலுவாக ஒரு 500 கிலோ 1000 கிலோ வந்து அது முதுகில் ஏற்றிடுவாங்க, உட்காந்துட்டே இருக்கும். இப்போ திருப்பி அந்த ஒட்டகம் ஓட்டுற மேலே ஏறி உட்காந்துட்டு ஹோன்னு குத்துனா எந்திரிக்காது. அதுக்காக என்ன பண்ணுவான்னா, ஒரு மண் மூட்டையை சும்மா டம்மி மூட்டையை மேலே வச்சுருப்பாங்க. சும்மா குத்துற மாதிரி அது எந்திரிக்கலைன்னொடனே அது கண் பார்வையில் படுற மாதிரி அந்த மண் மூட்டையை அது கண்ணு முன்னாடி இப்படி போடுவாங்க. போட்டோடனே அந்த முட்டாள் ஒட்டகம் என்ன நினைக்கும்னா, சரி லோட போகிற கீழே இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு கடன்னு ஓட ஆரம்பிச்சிடும். அந்த வெயிட்டில் ஒரு வெயிட்டை கூட குறைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு திட்டத்தில் தான் இப்போ என்னென்னா SDPIக்கு அந்த சீட்டை கொடுத்து மோடியை எதிர்த்து நாங்கள் போட்டி போடுறோன்னு ஒரு பில்டப் கொடுக்குறதுக்காக அவர்களும் போட்டி போடுவாங்க. போட்டி போடும்போது என்ன ஆகும்னா, ஒரு கணிசமான வாக்கு முஸ்லீம் வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு விழுகிறது, பிரிந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜெயிச்சிருவார். இதுதான் இப்போதைய திட்டம். சரிங்களா? இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. மீண்டும் வந்து உற்சாகமாக இருக்கார். அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, சர்வே ரிப்போர்ட்டு IB ரிப்போர்ட்டு எல்லாம் போனோடனே, இந்த மாதிரி பிளான் அருமையான பிளான், நீங்கள் வந்து போட்ட திட்டப்படி எடப்பாடி ஒத்துக்கிட்டு அவர் வந்து ஒரு முஸ்லீம் கட்சியை உள்ளே கொண்டு வந்துட்டார். அதுக்கு பெரிய செலவு பண்ணி அவரே மாநாட்டுக்கு காசு செலவு பண்ணி பெரிய அளவில் அதிமுககாரங்களே வச்சு மாநாடு நடத்தியிருக்காரு. எனவே இது வந்து நம்ம பிளான் படி ஒர்க் அவுட் ஆகுது. முஸ்லீம் ஓட்டை தான் உடைக்க முடியாது நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அது பெருவாரியாக கிட்டத்தட்ட 75,000 1,00,000 வாக்குகளுக்கு மேலே இஸ்லாமியர்கள் வாக்கு இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு 25,000 வாக்கு உடைத்தால் கூட திமுக விழுகிற ஓட்டு விழுகாது. அதே மாதிரி தினகரனை கொண்டு வந்துட்டோம்னா அதிமுக ஓட்டு தினகரனுக்கு சப்போர்ட் பண்ணி இவருக்கு விழுந்துடும். அதிமுககாரங்க இஸ்லாமியர்கள் போட்டி போடுறாங்கன்னா கூட SDPI போட மாட்டாங்க. நம்ம அந்த வாக்குகளை தினகரனை வச்சும் OPSஐ வச்சு பிரச்சாரம் பண்ணி அதிமுக வாக்குகளை நம்ம வாங்கிடலாம். அப்போ SDPI காலி. நீங்கள் திட்டம் போட்டபடி எடப்பாடியோட திட்டத்தின்படி இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக எல்லாருக்கும் மொட்டை அடித்து நீங்கள் உறுதியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னோடனே உற்சாகமாகி இப்போ வந்து 10 நாளாக கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து 4 டைம் சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். திருச்சிக்கு வந்தார், ஒரு கூட்டத்தை போட்டார். அப்புறம் இங்கே வந்தார். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இங்கே தான் சுற்றிட்டு இருக்காரு. நேற்று சென்னையில் இருந்தார். இன்றைக்கி ஸ்ரீரங்கம் போகிறாரு. அங்கே ஒரு பில்டப்பு பெரிய விழாக்கள் எடுக்கிறாங்க. அடுத்து ராமேஸ்வரத்தில் போய் அந்த 11 கிணறுகள் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் குளிச்சுட்டு அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. இதெல்லாம் ஒரு இம்பேக்டை ராமேஸ்வரத்தில் ஏற்படுத்தும், ராம்நாடு மக்கள்கிட்ட ஏற்படுத்தும். நாளைக்கு மோடி போட்டி போட்டார் அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தொகை வந்து ராமநாதபுரம் வளர்ச்சிக்காக ஒதுக்கப்படும் ஒரு பில்டப்லாம் அங்கங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. சும்மா பரவ விட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் ஜெயிச்சார்னா ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை 41% ஒதுக்கப்பட்ட நிதியை 38ஆக குறைக்க சொன்னவர் மோடி அப்படின்னு ஒரு அதிகாரி பேட்டி கொடுத்து ஓப்பனாக உடச்சி விட்டார். சரியா? இது இப்படிப்பட்டவர் தான் மோடி. இவர் என்ன செய்வார்ன்றது கடந்த காலத்து தமிழகத்துக்கு என்ன செய்தார்கள், என்ன பொய்யெல்லாம் சொன்னார்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் மோடி வந்து அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார்னு இந்த வேலைக்கு நீங்கள் போன வாரம் பார்த்துருப்பீங்க. நிர்மலா சீதாராமன் ஒரு பாலம் கட்டுறது. இவ்வளோ நாள் நிர்மலா சீதாராமன் நம்ம ராமநாதபுரம் காலங்காலமாக இருக்குது, ராமர் வாழ்ந்த காலத்திலேருந்து இருக்குன்றாங்க. நான் அந்த ராமநாதபுரத்தில் ஒரு பாலம் கட்டுறதுக்கு இந்த அம்மா அங்கேருந்து வந்து நிதி ஒதுக்குறாங்களாம். உடனே அவங்க பேரில் அந்த பாலம் அங்கே கட்டுறாங்களாம் அப்படின்னு போர்டு வைக்கிறாங்களாம். அது கார்பரேஷன் அந்த நகராட்சிக்காரன் தூக்கி கடாசி விட்டான். ஸோ இதெல்லாமே பில்டப் எதுக்கு அப்படின்னா, மோடி அங்கே போட்டி போட போகிறாருன்றதுக்கான ஆதாரங்கள் இதெல்லாம். நிர்மலா சீதாராமன் ராமேஸ்வரம் போகிறது, கவர்னர் ராமேஸ்வரத்தில் போய் குப்பை கூட்டுறது, இது எல்லாம் என்ன அப்படின்னா அடுத்து மோடி வந்து அங்கே நிறுத்துவதற்கான திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சரி, திமுக என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக வந்து இது வந்து ஒரு தன்மானத்திற்கான போராக நினைத்தால், ஏன்னா PTRஐ களம் இறக்கினான் நிச்சயமாக அவர் மோடிக்கு பயங்கர டஃப்பாக இருக்கும். நீங்கள் ஜாதி மதம் இன மொழியை தாண்டி தமிழன் என்கிற உணர்வோடு
நிச்சயமாக மோடி வந்து தோற்கடிக்கப்படுவார். அப்படி இல்லாமல் வேறு ஏதாவது டம்மி கேண்டிடேட்டை யாரையாவது ஒரு திமுக போட்டால் நிச்சயமாக மோடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இல்லைனா உதயநிதி ஸ்டாலின் கூட அவர் கூட எதிர்த்து நேரடியான உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியல் பிற்காலம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பில்டப் ஆயிரும். உதயநிதி ஸ்டாலின் மட்டும் வந்து ராம்நாட்டில் மோடிஜியை எதிர்த்து போட்டி போட்டாப்லன்னு வைங்களேன், நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அது ஒரு தன்மான பிரச்சனையாக எடுத்துக்குவாங்க. தமிழன் வெர்சஸ் ஜி அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தவிர இந்த 2 பேரை தவிர வேறு யாரையாவது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அங்கே டிஎம்கேக்கு வீக்காக தான் இருக்குன்றது இப்போ உள்ள சர்வே ரிப்போர்ட் சொல்லுது, ஐபி ரிப்போர்ட்டும் சொல்லுது. எனவே மோடிஜி வந்து காசியிலும் ராமேஸ்வரத்திலும், அதாவது ராமநாதபுரம் தொகுதியிலும் போட்டி போடுவது கிட்டத்தட்ட 90% உறுதியாகிவிட்டது. எப்படியாவது இங்கே ஜெயிச்சதன் மூலமாக இங்கேருந்து அப்படியே பூம் பண்ணி இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ பிஜேபியை தமிழகத்தில் கால் ஊன வைக்கணும். அவர் இந்த தொகுதியில் போட்டி போட்டு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை அரசே அவர் கட்டுப்பாட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் வந்து பாஜகவினர் ஆட்டம் தாங்க முடியாது. அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் நிச்சயமாக பிஜேபி ஒரு அதிமுக அழித்து விட்டு ஒரு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்க்கட்சியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதுனால அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. இதை ஆரம்பத்திலேயே வந்து திமுக கடுமையாக எதிர்த்து இவர் வந்து அமைச்சராக இருக்கார், யார் நம்ம உதயநிதி ஸ்டாலின். ஸோ அவரை வந்து வேறு ரூபத்தில் கொண்டு வந்தால் கூட துணிந்து களத்தில் இறக்கினால் நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் வெற்றி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பொதுவாக எல்லோராலும் நேசிக்கப்படும் பிடிஆரை அந்த இடத்துல நிறுத்தினா நிச்சயமாக ஜி வந்து ஜெயிக்க மாட்டார். டஃப்பாக அடித்து என்ன பண்ணாலும் அது காலி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் வேறு யாராவது கேண்டிடேட் போட்டாங்க அப்படின்னா ஜி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுதான் தமிழ்நாட்டில் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய பிரேக்கிங். என்னென்னா இது 6 மாதத்துக்கு முன்னாடியே ஜி இது பிடிஆர் நம்ம போட்டிருந்தோம். ஆனால் இப்போ அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி விலகினதுக்கப்புறம் அவங்க பேக் அடித்தாங்க. ரொம்ப மரண தோல்வி அடைஞ்சிடக்கூடாது, 1 லட்சம் 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜி தோத்துட்டாருன்னா பெரிய அவமானம் போயிடணும். இப்போ அதற்கான லாபி, இந்த நடைப்பயணம், அதுக்கப்புறம் பாலம் கட்டி தர்றது, அடிக்கடி அமைச்சர்களை விட்டு காசு கொடுக்கறது, வீடு கட்டி தர்றது, இந்த மாதிரியான வேலைகள், மீனவர்களை போய் பார்க்குறது, அவர்களுக்கு வந்து சில வேலைகள்லாம் செய்கிறதுனா ஒரு லாபி பண்ணி ஒரு 6 மாதமாக செட்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அது தீவிரமடையுது. அதை ஒட்டி தான் ஜி வந்து இங்கே இந்த தமிழ்நாட்டில் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எனவே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நாளில் தேர்தல் வந்துடும், இன்னும் 1 மாதத்தில். ஏன்னா திமுக தன்னுடைய தேர்தல் வேலையை துவங்கி விட்டதாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். எனவே தேர்தல் சூடு பிடிக்க தொடங்கி விட்டது. அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.